ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் சிம்பிளாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம். எப்பவும் செய்கிற ஐட்டமே செய்யாமல் நம்ம இது மாதிரி வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். நான் இந்த ப்ரெட்டோட வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலும் சேர்க்க தேவையில்லை. இதை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஸ்நாக்ஸாக இல்லாமல் நைட் டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது, ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன், தேவையான அளவு கோஸும் துருவி வச்சுருக்கேன். இதுக்கு நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நார்மல் எந்த பிரெட் வேணாலும் செய்யலாம். வீட் பிரெட்னா ரொம்ப ஃபேட் இருக்காது. நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த வீட் பிரெட்டில் நம்ம சுற்றி இருக்கிற அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் மட்டும் கட் பண்ணி போட்டால் நல்லா சாஃப்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னே நம்ம இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ப்ரெட்டுங்களில். நான் இதுக்கு 4 சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீசஸாக. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா மசிச்சு ஃப்ரை பண்ணிடணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டும் கோஸும் துருவி வச்சுருக்கோம். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் 1.25 டீஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
நான் இந்த ஸ்நாக்ஸ்க்கு சாம்பார் மசாலா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்றவங்க நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். பட் பொரியலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சாம்பார் மசாலா தூள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். லைட்டாக எல்லா மசாலாவும் ப்ரெட்டில் மிக்ஸ் ஆகிட்டா போதும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை வதக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனல் மீகா சமையல் அண்ட் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள் வித் பிரெட் ஸ்நாக் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.